சார் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க சார். உங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனைனா உடனே அதை சரி பண்ண பாருங்கள் சார். அவங்க போகிற வேகத்தை பார்த்தா ஏதோ தப்பாக இருக்குது சார். ஒரு வேகத்தில் அவங்க ஏதாவது தப்பாக பண்ணிக்கிட்டாங்களா சார்? சார் அவங்க போகிற வேகத்தை பார்த்தா அப்படி தான் இருக்குது சார். சாரி சார். இப்போ நீங்க என்ன புரிஞ்சுக்காம இருக்கலாம், ஆனா நான் தப்பானவ இல்லைன்னு நீங்க புரிஞ்சுக்க போது அப்ப நான் உங்க முன்னாடி இருக்க மாட்டேன். அப்ப புரியும் உங்களுக்கு. ஹலோ சார், நாங்க ரெடி. நீங்க எங்க இருக்கீங்க? யோ, யாரியா நீ? திடீர்னு கூப்பிட்டு ரெடியான்னு கேட்குற, என்ன அர்த்தம்? சார், நான் கேமராமேன் பேசுறேன் சார். ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்கு வர சொன்னீங்களே, நாங்க ரெடி ஆயிட்டோம். நீங்க ரெடினா ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக தான் சார் நான் கால் பண்ணேன். சார், நானே இங்க ஒரு அவசரத்தில் இருக்கேன், அப்புறமா கூப்பிடுறேன். ஏன் அப்படி சூசைட் பண்ணிக்க போறேன்னு சொல்லி என் உயிர் எடுக்கிற? என்னங்க சொல்றீங்க? நான் எங்க சூசைட் பண்ணிக்க போனேன்? நீங்க திட்டினதை தாங்க முடியல. உங்க முன்னாடியும் அழ முடியாது, திவ்யாக்கு முன்னாடியும் அழ முடியாது. ஏரியில உட்காந்து கொஞ்ச நேரம் நிம்மதியா அழுதுட்டு போலாம் தான் வந்தேன். அது ஒரு தப்பா? பேசாத பேசாத, உன்னாலதான் எல்லாம். இப்ப என்கேஜ்மெண்ட் ரிங்கு போச்சு. திவ்யா அந்த ரிங்க உசுரா நினைக்கிறான்னு உனக்கே தெரியும். கௌதம், கௌதம், நேத்து கூட அவ ஹாஸ்பிடல்ல கண்ணு முடிச்ச உடனே அந்த என்கேஜ்மெண்ட் ரிங்க பத்தி தான் அவ்வளவு எமோஷனலா பேசினா. ஒரு நிமிஷம் அந்த ரிங்க காட்ட விட மாட்டா. நான் எத்தனையோ தடவை அவகிட்ட சொல்லியிருக்கேன், ரிங் லூஸா இருக்குன்னு. அதுக்காக பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோ, இது என்கேஜ்மெண்ட் ரிங்கு அப்படின்னு அடிச்சு சொல்லியிருக்கா. என்ன ஆனாலும் அதை காட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. இப்ப திவ்யாக்கு யார் பதில் சொல்றது? திருக்கும் மகக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. மாறி மாறி என்னமோ திட்டிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரை இப்படி பார்க்கவே செம்மையா இருக்கு. நல்லா பத்திக்கிட்டு ஏறிட்டோம். ரெண்டு பேரும் நல்லா அடிச்சுக்கிட்டோம். என்ன பதிலே பேசாம நிக்கிற? இன்னைக்கு ப்ரீ வெட்டிங் ஷூட் வேற. அப்ப என் கையில ரிங் இல்லைன்னா திவ்யா எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு யோசிச்சு பாரு. எனக்கு தெரிஞ்சு ரிங் தொலைஞ்சதுல அப்செட் ஆகி திவ்யா ப்ரீ வெட்டிங் ஷூட்டே கேன்சல் பண்ணிடுவா. இல்ல உன்னாலதான்.
மகா 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 இங்க பாரு மகா. மகா 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 மகா. மகா இந்த அறிவு இருக்கா உனக்கு? சூசைட் பண்ண வரலன்னு தானே சொன்னேன். சொல்லிட்டு இருக்கும்போதே குதிச்சிட்ட. ஏன் அப்படி என்ன போட்டு டார்ச்சர் பண்ற? உனக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் யாருக்கு பதில் சொல்றது? ஆமா, நாம இங்க வந்தது ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்கு. நீ பாட்டுக்கு இப்படி லேக்ல குச்சா எல்லாரும் மகா ஏன் குச்சான்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? இந்த மோதிரம் காணாம போச்சுன்னா திவ்யாக்கா வருத்தப்படுவாங்கன்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக தான் குதிச்சேன். என்னால திவ்யாக்காக்கும் உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் எப்பவுமே வராது. உங்க 2 பேருக்கும் மத்தியில நான் வரவே மாட்டேன். நீங்களும் திவ்யாக்காவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். அது ஒண்ணுதான் என்னோட ஆசை. உங்க ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்கு என்னால எந்த கஷ்டமும் வராது.